கவனிங்க. நான்காவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதிலே 14-15 வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், சிலுவையின் மரணம் ஆதியிலே தோட்டத்திலே இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. இந்த 4வது வார்த்தையிலே அவருடைய அந்த சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட இந்த மரண தண்டனையானது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சிலுவையிலே அவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி. அதற்கு என்ன அர்த்தமாம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இப்பொழுது அவர் முதலாவது பிதாவே என்று சொல்லி அழைத்த இயேசு இப்ப பிதாவே என்று சொல்லி அவர் கூப்பிட அதிகாரம் இல்லை. ஏனென்றால் சர்வலோகத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் சுமத்தி விட்டார். ஒருத்தனுடைய பாவத்தை நம்ம பாவத்தை நம்மளாலேயே தாங்க முடியல. அது நிம்மதி இல்லாமல் தான் ஆலயம் பிரசங்கம் ஜெபம்னு ஓடுறோம். ஆனால் சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நாம் மனு குலத்துடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அப்படியே சிலுவையிலே சுமத்தின சமயத்தில் பிதா இப்பொழுது குமாரனை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் கைவிட்டு விட்டார். கைவிட்ட சமயத்தில் தான் அவர் ஏலி ஏலி லாமா சகப்தானி, இன்னொரு இடத்துல ஏலோயி ஏலோயி லாமா சகப்தானி என்று சொல்லி, இந்த கிரேக்க வேர்டு அதனுடைய தொடர்ச்சியான வார்த்தை தான் அராமிக் வேர்டு என்று சொல்லுகிறார்கள். அது ஏலோயி ஏலோயி என்று. ஆனால் அந்த ஏலி ஏலி இப்ரேய வார்த்தையிலிருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டதுனாலே அப்படியே மத்தேயு எழுதி வைத்திருக்கிறாராம். ஆகவே அவர் ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று சொல்லி அவர் சிலுவையிலே நமக்காக அவர் கைவிடப்பட்டார். நம்மிடத்திலே பிதா அன்பு கூர்ந்தார். பாருங்க, பிதாவாகிய தேவன். யோவான் சும்மா எழுதலைங்க 3:16. யோவான் 3:16 சும்மா எழுதலை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவாகிய அவரை இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு. பாவம் மட்டும் கிடையாது, துக்கம், சாபம், நம்முடைய எல்லா போராட்டம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஒட்டுமொத்த பாவம் சுமத்தப்பட்டது. அதற்காக நமக்காக அவர் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கஷ்டங்களை தேவ சமூகத்தில் சிலுவைக்கு நேராக நின்று சொல்லுங்கள். அவரை விசுவாசியுங்கள், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார்.